ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரியில யூனிட் 4ல இருக்க குவாண்டம் மெக்கானிக்கல் ஃபார்மலிசம், அதாவது ஆப்ரேட்டர் அல்ஜிப்ரா பத்தி பார்க்க போறோம். ஓகே. ஸோ நமக்கு குவாண்டம் மெக்கானிக்ஸ் பேஸ்லாம் நம்ம ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி இது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபவுண்டேஷன். ஸோ இந்த ஆப்ரேட்டர் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாவே குவாண்டம் மெக்கானிக்ஸில் முக்கால்வாசி ப்ராப்ளம் சால்வ்டு. ஓகே. ஸோ அப்போ ஆப்ரேட்டர்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது பார்க்க கொஞ்சம் மேத்தமெட்டிக்கல் சப்ஜெக்ட் மாதிரி தெரியும். பட் ஆக்சுவலி குவாண்டம் மெக்கானிக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரியாலிட்டியில் குவாண்டம் மெக்கானிக்ஸில் என்னென்ன யூஸ் பண்ணுவோன்னா வி யூஸ் கொஞ்சம் இன்டகிரேஷன், கொஞ்சம் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் வெக்டர் அல்ஜிப்ரா. ஓகே. அதுக்கப்புறம் மேட்ரிசஸ், கொஞ்சோண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஓகே. ஸோ இதனோட காம்பினேஷன்ஸ் தான் நம்மளோட குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஸோ நம்ம 12th லெவல் இன்டகிரேஷன், டிஃப்ரென்ஷியேஷன், வெக்டர் அல்ஜிப்ரா, மேட்ரிக்ஸ் ப்ராடக்ட் என்ன, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், இது தெரிஞ்சாவே போதும், ஈஸியாக பண்ணலாம். அது நீங்கள் தனியாக உட்காந்து இதுக்குன்னு படிக்கிற தேவையில்ல. ஆன் தி வேல வரப்போ ஜஸ்ட் என்னென்ன வரும் அப்படின்றத நானே சொல்லிடுறேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட் அது போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஆப்ரேட்டர்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ வாட் இஸ் ஆப்ரேட்டர்? ஸோ ஆப்ரேட்டர் இஸ் அ மேத்தமெட்டிக்கல் சிம்பிள். ஆப்ரேட்டர்னா என்ன? மேத்தமெட்டிக்கல் சிம்பிள். இட் இஸ் அ ரூல் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் அ மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன். ஓகே. ஃபிசிக்கலாக அதுக்கு ஒரு மீனிங் கிடையாது, அது ஒரு சிம்பிள். ஸோ சிம்பிள்னால் என்ன? நம்ம ஸ்கொயர் ரூட் பண்ணால் அது ரூட் பண்ணும். டி பை டிஎக்ஸ்னால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். ஈவன் டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்னால் 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். ஸோ நாம் என்ன சிம்பிள் கொடுக்குறோமோ அந்த சிம்பிளை அது ஆக்ட் பண்ணும். ஓகே. இன்டகிரேட்னா இன்டகிரேட் பண்ணும், ப்ளஸ்னா அடிஷன் பண்ணும், மைனஸ்னா சப்ட்ராக்ட் பண்ணும், டிவிஷன்னா டிவைட் பண்ணும், மல்டிப்ளிகேஷன்னா மல்டிப்ளை பண்ணும். ஸோ இந்த கேப்புனா என்னென்னா, இப்போ ஒரு ஆப்ரேட்டருக்கு மேலே அந்த கேப் போட்டாக்கா அதனோட மீனிங் அது ஒரு ஆப்ரேட்டர். ஓகே. ஸோ அப்போ ஆப்ரேட்டர் ஓன்னு சொல்லலாம், இல்லை ஏன்னு சொல்லலாம், இல்லை பின்னு சொல்லலாம், என்ன ஆப்ரேட்டர் வேணால் சொல்லலாம். ஓகே. ஸோ அதே மாதிரி இங்கே எஃப்ன்றது என்ன? நம்ம எடுத்துக்கிற ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன். அப்போது நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸில் ஜென்ரலாக என்ன டேர்ம் இருக்கும்? ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ரேட்டர் இருக்கும், ஆப்ரேட்டர் பக்கத்தில் என்ன இருக்கும்? ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகே. ஸோ அப்போ இந்த ஆப்ரேட்டர் இது மேலே ஆக்ட் ஆகும். ஓகே. ஆர்டர் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ நம்ம ஃபங்க்ஷன் போட்டு ஆப்ரேட்டர் போட்டால் இது ஒரு நோ மீனிங்லெஸ். ஓகே. இது ஒரு மீனிங்கே கிடையாது. ஸோ எப்போவுமே ஆப்ரேட்டர் பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த கம்யூட்டேஷனில் வரப்போ நாமளாக ஒரு சும்மா ஒரு டம்மி ஃபங்க்ஷன்ஸ் லைக் ஆர்பிட்ரரி ஆப்ரேட்டர்ஸ் நம்மளே போட்டு யூஸ் பண்ணி ஃபைனலாக அதை கேன்சல் அவுட் பண்ணி என்ன வேல்யூ வருதோ அதை மட்டும் பார்ப்போம். ஓகே. அப்போ ஆப்ரேட்டர்னால் என்ன? ஒரு மேத்தமெட்டிக்கல் சிம்பிள், ஒரு கணக்கு குறியீடு. அது இன்டகிரேஷனாக இருக்கலாம், டிஃப்ரென்ஷியலாக இருக்கலாம், ஸ்கொயர் ரூட்டாக இருக்கலாம், லாகர்தமாக இருக்கலாம், ப்ளஸ்ஸாக இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம், டிவிஷனாக இருக்கலாம், இல்லை டி பை டிஎக்ஸ், இல்லை டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர், இல்லை டி பை டிஎக்ஸ் கியூபு. ஸோ என்னவா வேணால் இருக்கலாம். ஓகே. நாம் கொடுக்குற மேத்தமெட்டிக்கல் சிம்பிள் தான். ஓகே. ஸோ அப்போது இங்கே ஓஎஃப்ன்றதை இப்போ ஒரு ஜென்ரல் ஆப்ரேட்டர்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் லைக் ஆப்ரேட்டர் நான் இன்டகிரேஷன் வச்சுக்கிறேன். ஓகே. என்னோடய ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் ஸ்கொயர்னு வைக்கிறேன். ஓகே. ஸோ அப்போது இதை இன்டகிரேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ்னு வைக்கிறப்போ பண்ணப்போ என்ன பண்ணும்? இது மேலே ஆக்ட் ஆக போகுது. இப்போ இது ஃபார்முலா என்ன? எக்ஸ் பவர் என்னன்னாக்கா எக்ஸ் பவர் n + 1 / n + 1. அப்போது எக்ஸ் பவர் 2 + 1 / 2 + 1. அப்போது இந்த இன்டகிரேஷன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணியிருக்கு? இந்த ஃபங்க்ஷன் மேலே ஆக்ட் பண்ணி நம்ம கொடுத்துருக்க ஒர்க்கை அதை பண்ணியிருக்கு. அப்போ ஆன்சர் x³ / 3. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா sin 2xன்னு இருக்குது. என்னோடய ஆப்ரேட்டர் டி பை டிஎக்ஸ்ன்னு இருக்குது. இப்போது ஆப்ரேட்டர் அண்ட் ஃபங்க்ஷன் போடுறப்ப இந்த பர்டிகுலர் இதுக்கு என்ன வரும்? டி பை டிஎக்ஸ் ஆஃப் sin 2x அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறப்ப sin 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? cos 2x. அந்த எக்ஸை இன்னொரு 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இன்னொரு ஒரு 2. அப்போது ஆன்சர் 2 cos 2x. ஓகே. அப்போ ஆப்ரேட்டருக்கு நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். தனியாக வெறும் டி பை டிஎக்ஸ்னால் என்னது? டிஃப்ரென்ஷியேட் தான் அர்த்தம். ஆனால் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் போட்டால் தானே டிஃப்ரென்ஷியேட் பண்ண. அப்போது அது ஒரு சிம்பிள், அது பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன் வரப்போ தான் அதுக்கு ஒரு மீனிங்கே. ஆஸ் சச் அந்த ஆப்ரேட்டருக்கு நோ மீனிங். ஓகே. அது பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன் வரப்போ தான் அது மேலே ஆப்ரேட் ஆகுறப்போ தான் அதுக்கு ஒரு
ஃபங்க்ஷன். ஸோ அப்போது ஆப்ரேட்டர் இஸ் அ மேத்தமெட்டிக்கல் சிம்பிள். அது பக்கத்தில் இருக்க ஃபங்க்ஷன் மேலே ஆக்ட் பண்ணி நமக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அந்த ரிசல்ட் என்ன வேணால் இருக்கலாம். ஓகே. ஸோ அடுத்து வந்து அல்ஜிப்ரா ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ். இப்போ மெயினாக வந்து ஆப்ரேட்டர்ஸ்க்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்குன்னு தனியாக வந்து நோ ஃபிசிக்கல் மீனிங். ஓகே. ஸோ அது வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வரப்போ தான் வந்து அதுக்கு ஒரு மீனிங் இருக்கும். அது இப்போது நம்ம ஆப்ரேட்டர்ஸை என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம், சப்ட்ராக்ட் பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம், இன்னும் மற்ற நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இப்போது 2 ஆப்ரேட்டர்ஸை நம்ம அடிஷன் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ்குள்ளேயே நம்ம அடிஷன் பண்ண போகிறோம் யூஸிங் த ஃபங்க்ஷன். ஓகே. இப்போ இது வந்து லைக் உங்களுக்கு அந்த அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி மாதிரி லைக் அடிட்டிவ் சொல்ல முடியாது, அடிஷன். ஸோ ஏ கேப் ப்ளஸ் ஆர் மைனஸ் பி கேப் இன்ட்டு எஃப் ஆஃப், இங்கே வந்து என்னது இன்ட்டு, ஓகே, இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் லைக் இப்படி தான் வந்து ஆக்ட் ஆகும் இல்லையா. ஸோ அப்போ ஏ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் பி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இப்படி தான் ஆகும். இப்போது நீங்கள் இது சேர்ந்துருந்து இதை நீங்கள் ஆட் பண்ணி வர ரிசல்ட் கூட எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டாலும், இல்லை தனித்தனியாக அந்த ஆப்ரேட்டர் கூட எஃப் ஆஃப் எக்ஸ் அண்டு பி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டாலும் அந்த ரிசல்ட் வந்து சேமாக இருக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு இந்த அடிஷன். இது ஏற்கனவே லீனியர் ஆப்ரேட்டர்ஸ்க்கு இதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஏ ஈக்குவல் டு லாக் பி ஈக்குவல் டு டி பை டிஎக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த கண்டிஷனில் ஃபஸ்ட்டு அடிஷனுக்கு பார்த்துருவோம். ஏ ப்ளஸ் பி கேப் எஃப் ஆஃப் எக்ஸ். அது பிரகாரம் பார்க்குறப்ப வந்து நம்மளோட ஏ ஆப்ரேட்டர் வந்து லாகு ப்ளஸ் டி பை டிஎக்ஸ், இது ஒரு ஆப்ரேட்டர். நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து என்ன, எக்ஸ் ஸ்கொயர். அப்போது இது எப்படி ஆக்ட் ஆகும்னா லாக் எக்ஸ் ஸ்கொயர் அப்புறம் டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இப்படி பண்ணுறப்ப லாக் எக்ஸ் ஸ்கொயர் எப்படி எழுதலாம், லாக் பக்கத்தில் ஒரு பவரில் ஒன்று இருக்குன்னா அதை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடலாம். இங்கே பவரில் இருக்கிறது ஃப்ரண்ட்டில் கொண்டு 2 log x டி பை டிஎக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும், 2x. ஸோ இதே தான் நீங்கள் மைனஸ் பண்ணுறப்ப என்ன வரும், லைக் இதே ரிசல்ட் தான், பட் 2 log x மைனஸ் 2x. ஸோ இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுறப்ப என்ன ஆகும், 2 log ப்ளஸ் ஆர் மைனஸ் 2x. இப்போது ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் பி எஃப் ஆஃப் எக்ஸ் வரப்போ, ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற நம்ம என்ன வேணால் போட்டுக்கலாம். இங்கே நான் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்திருக்கேன். ஸோ கொடுத்துருக்க ஆப்ரேட்டர் ஏ கேப்புக்கு ஒரு ஆப்ரேட்டர் லாகுன்னு கொடுத்துருக்கேன், பி கேப் ஆப்ரேட்டர் பி ஆப்ரேட்டருக்கு டி பை டிஎக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் த அடிஷன் அண்டு சப்ட்ராக்ஷன். ஓகே. ஆப்ரேட்டரை எப்படி ஃபங்க்ஷன் வச்சு ஆட் பண்ணுறது அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணுறது. இப்போ மல்டிப்ளிகேஷன் வரப்போ மட்டும் கொஞ்சம் கவனமாக நோட் பண்ணுங்கள். ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ணுறப்ப வந்து இப்போது 2 ஆப்ரேட்டர் கொடுத்தாச்சு. ஓகே. ஸோ அண்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது வந்து ஃபஸ்ட்டு இந்த ஆப்ரேட்டர் ஆக்ட் ஆகும்னு நினைக்கக்கூடாது. இந்த ஃபங்க்ஷன் பக்கத்தில் எது இருக்கோ அதுதான் வந்து ஆப்ரேட் ஆகும். ஓகே. பிஎஃப் ஆஃப் எக்ஸ் இதுதான், அதை தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி யாருன்னா 2 ஆப்ரேட்டர் பக்கத்தில் கொடுத்துருந்தாங்கனாக்கா இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து மேலே யார் ஃபஸ்ட்டு உரிமையாக இருக்குன்னா பி ஆப்ரேட்டருக்கு தான் ஃபஸ்ட்டு. அப்போ அதனால அது இப்போது சப்போஸ் எனக்கு பி ஆஃப் எக்ஸ் ஆப்ரேட் பண்ணால் ஒரு ரிசல்ட் வந்து ஜி ஆஃப் எக்ஸ்னு வருது. இப்போ அந்த ரிசல்ட் வந்து ஏ கேப் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். இப்போது இது ஒரு ஃபங்க்ஷன் மேலே இது ஆப்ரேட் ஆகும், அப்போ ஒரு ரிசல்ட் வரலாம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம கேரி அவுட் பண்ண போகிறோம். இந்த இதுக்கு ஏ கேப் ஈக்குவல் டு 4x ஸ்கொயர், பி கேப் ஈக்குவல் டு டி பை டிஎக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர். இப்போது நம்ம தான் என்ன பண்ண போகிறோம், வெரிஃபை ஏ கேப் பி கேப் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். இப்போது என்னோட ஏ கேப் என்ன, 4x ஸ்கொயர். ஓகே. அடுத்து பி கேப் என்ன, டி பை டிஎக்ஸ். அடுத்து என்னோட எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, ஏஎக்ஸ் ஸ்கொயர். ஓகே. இப்போது ஃபஸ்ட்டு இந்த ஆப்ரேட்டர் தான் இது மேலே ஆக்ட் ஆகும். இது மேலே டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயர்னால் ஏ வந்து ஒரு கான்ஸ்டன்ட். அப்போது 4x ஸ்கொயர் ஃப்ரண்ட்லேயே இருக்குது. இன்ட்டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் போடுறப்ப எனக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 2 இன்ட்டு ஏஎக்ஸ்ன்னு வரும். இப்போ இது ஒரு ஆப்ரேட்டர் எக்ஸ் ஸ்கொயர்னால் உங்களுக்கு எதுவுமே கொடுக்கலாம், மல்டிப்ளிகேஷன். ஓகே. எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இது என்ன பண்ணும், 4 இன்ட்டு 2 வந்து 8, ஏ எக்ஸ் கியூப் இஸ் தி ஆன்சர். ஓகே. சப்போஸ் ஸ்கொயர் ஆப்ரேட்டர் கொடுத்துருக்காங்க, இப்போ ஸ்கொயர் ஆப்ரேட்டருக்கும் அதே மீனிங் தான், அதே ஆப்ரேட்டர் 2 தடவை பண்ணுங்க அப்படின்ட்டு. இப்போ ஏ கேப் வந்து டி பை டிஎக்ஸ், இப்போ அதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். இப்போது எனக்கு வந்து ஏ ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து வேணும்.
ஸோ அப்போது டி பை டிஎக்ஸ் இஸ் இல்லை டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் இஸ் ஸ்கொயர் ஆஃப் சைன் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். இல்லைனா டி பை டிஎக்ஸ் இன்ட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் இப்படியும் நம்ம எழுதலாம். ரெண்டுமே சேம் தான் இல்லையா? ஃபஸ்ட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் வந்து என்ன வரும்? காஸ் எக்ஸ் வரும். இப்போது டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் வந்து காஸ் எக்ஸ். காஸ் எக்ஸ் இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? மைனஸ் சைன் எக்ஸ். ஓகே, அப்போது ஏ ஸ்கொயர் ஆஃப் எஃப் ஆகி இந்த கொடுத்துருக்க இது நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்கு போட்டிருக்க ஃபங்க்ஷன் ஆர்பிட்ரரி. நம்மளாம் எந்த இன்டகிரேஷன் எடுக்கலாம், டிஃப்ரென்ஷியேஷன் எடுக்கலாம், ப்ளஸ் எடுக்கலாம், ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம், என்ன வேணால் எடுக்கலாம். ஸோ இங்கே நம்ம எக்ஸாம்பிள்ஸ் மேக்ஸிமம் வந்து நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸில் டிஃப்ரென்ஷியேஷன் ஆப்ரேட்டர் அண்ட் இன்டெக்ரல் ஆப்ரேட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப ரேராக தான் மற்ற ஆப்ரேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதனால் வந்து தே ஜஸ்ட் ஃபோக்கஸ்ட் ஆன் த டி பை டிஎக்ஸ் ஆப்ரேட்டர். ஓகே, கொஞ்சம் தலையை சுற்றுற மாதிரி தான் இருக்கும். இது ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ஜஸ்ட்டு ஆப்ரேட்டர்னா என்ன? மேத்தமெட்டிக்கல் சிம்பிள். அது என்ன பண்ணுது? ஸோ ரெண்டு ஆப்ரேட்டர் இருந்துச்சுன்னா ப்ரியாரிட்டி பார்த்தோன்னா பக்கத்தில் இருக்க ஆப்ரேட்டர் தான் அந்த ஃபங்க்ஷன் மேலே ஆக்ட் பண்ணும். அந்த வர ரிசல்ட்டை வச்சு தான் அதுக்கடுத்த ஆப்ரேட்டர் ஃபஸ்ட்டில் இருக்க ஆப்ரேட்டர் வந்து பண்ணும். அப்போது அப்படி ஆல்வேஸ் மெத்தட் ஆஃப் இது வந்து பார்த்திங்கனாக்கா ஃபங்க்ஷன் பக்கத்தில் இருந்து உங்களுக்கு இம்மீடியேட் லைக் லெஃப்ட் டு ரைட் ப்ரோக்ராம் உங்களுக்கு ரைட்லேருந்து லெஃப்ட். ஸோ ஃபஸ்ட்டு இமீடியட் ஆப்ரேட்டர் அது வர ரிசல்ட் வச்சு தான் நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் வந்து ஆக்ட் ஆகும். ஓகே, அடுத்து வந்து கம்யூட்டேஷன் அண்ட் நான் கம்யூட்டேஷன் ஆப்ரேட்டர் பார்ப்போம். ஸோ இப்போ ரெண்டு ஆப்ரேட்டர் இருக்குது, அது ரெண்டும் கம்யூட்டேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இப்போ அந்த ரெண்டு ஆப்ரேட்டரும் கம்யூட்டேட்டிவ்னா அதனோட ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, ஏ கேப் பி கேப் இஸ் ஈக்குவல் டு பி கேப் ஏ கேப் அப்படின்ற கண்டிஷனை வந்து அது ஃபாலோ பண்ணிச்சுன்னா, ரெண்டு ஆப்ரேட்டர் இருக்குது, அந்த ரெண்டு ஆப்ரேட்டரும் அதனோட ப்ராடக்ட் ஏ கேப் பி கேப்னு ஒன்று இருக்குது, அந்த ப்ராடக்ட்டும் பி கேப் ஏ கேப்னு எடுக்கிறப்போ அந்த ப்ராடக்ட்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு ஆப்ரேட்டர் என்ன சொல்லுவோம்? கம்யூட்டேட்டிவ் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்னென்னா மேத்தமெட்டிக்கலி எப்படி சொல்லலாம்? ஏ கேப் பி கேப் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே இதை போட்டிருப்பாங்க. ஓகே, நார்மலாக போல் ஸ்கொயர் ப்ராக்கெட்னால் கம்யூட்டேஷன் எடுக்குன்னு இருக்கும். அப்போது ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ ஏபி மைனஸ் பிஏ ஈக்குவல் டு 0. இதனோட ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு இதனோட ப்ராடக்ட் அப்படின்றப்ப ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு கம்யூட்டேட்டிவ். இல்லை இந்த ரெண்டு ஆப்ரேட்டரோட ப்ராடக்ட்டு இஸ் நாட் ஈக்குவல் டு பிஏ, இல்லைனா வந்து ஏபி மைனஸ் பிஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0னா அந்த ரெண்டு ஆப்ரேட்டர்ஸும் செட் டு பி நான் கம்யூட்டேட்டிவ். ஓகே, அப்போ கம்யூட்டேட்டிவ்னா ஏ கேப் பி கேப் மைனஸ் பி கேப் ஏ கேப் மஸ்ட் பி 0. ஓகே, இஃப் நாட் ஈக்குவல் டு 0 தே ஆர் செட் டு பி நான் கம்யூட்டேட்டிவ் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, இதுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். இங்கே எக்ஸ் கமா பிஒய் எக்ஸ் கமா பிஎக்ஸ் டிஎக்ஸ் டி பை டிஎக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிஎக்ஸ் எக்ஸ் பவர் என் பிஎக்ஸ். ஸோ இதில் இது மட்டும்தான் கம்யூட்டேட்டிவ், இது எல்லாம் நான் கம்யூட்டேட்டிவ் தான். பட் நம்ம எப்படி வெரிஃபை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எக்ஸ் கமா பிஒய்க்கு பார்ப்போம். ஆக்சுவலி எக்ஸ் கமா பிஒய்னா என்ன மீனிங்கு? ஸோ இதனோட மீனிங் வந்து என்னென்னாக்கா எக்ஸ் பிஒய் மைனஸ் பிஒய் எக்ஸ், அதாவது ஒரு ஏ கமா பின்னு ஆப்ரேட்டர் இருந்தால் என்ன போடுவோம்? ஏபி மைனஸ் பிஏ. இப்போ நம்ம சொல்லிக்க வெறும் ஆப்ரேட்டர் தான் இருக்குது, அப்போது ஃபங்க்ஷன் வந்து இல்லை. ஃபங்க்ஷன் இருந்தால் தான் அதுக்கு ஒரு மீனிங். இப்போ நாமளாக ஒரு டெம்ப்ரரியாக ஒரு எஃப்னு ஒரு ஆப்ரேட்டர் போடுப்போம், அதுக்கு வந்து நம்ம எந்த ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்க மாட்டோம், சிம்பிளி எஃப். அப்புறம் ஃபைனலாக அது கேன்சல் அவுட் பண்ணிட்டு இதனோட மீனிங் அந்த ஆப்ரேட்டரோட மீனிங் என்னன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நானாக ஆர்பிட்ரியில் ஒரு எஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் போட்டுக்கிறேன், எஃப். ஓகே, இப்போ போடுறப்ப நமக்கு என்ன வரும்னா, இப்போது என்னோடது எக்ஸ் கமா பிஒய் மைனஸ் பிஒய் கமா எக்ஸ் இன்ட்டு எஃப். ஸோ நான் எப்போயும் ஆர்டர் என்ன சொல்லியிருக்கேன்? எஃப் வந்து இதுக்கு பக்கத்தில் வரும், இங்கே இது பிஒய் பக்கத்தில் வரும். அப்போ என்னோட இது வந்து எக்ஸ் பிஒய் எஃப் மைனஸ் பிஒய் எக்ஸ் எஃப் அப்படின்னு வந்து வந்துடும். ஸோ எஃப் வந்து இந்த சைடு ஆர்டர் வந்து இப்படி தான் போகும். ஓகே, ஸோ நடுவுலையோ இல்லை இதுக்கு நடுவில் அப்படி போகாது. எப்போவுமே அந்த ஆர்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குவாண்டம் மெக்கானிக்ஸில். அதனால தான் வந்து இது வந்து நமக்கு இட் கிவ்ஸ் த டிஃப்ரெண்ட் ரிசல்ட் ஃப்ரம் த நார்மல் மேத்தமெட்டிக்ஸ் லைக் அதர் மெக்கானிக்ஸ். ஓகே, ஸோ இந்த ஆப்ரேட்டர் அல்ஜிப்ரால தான் வந்து நிறைய குவான்டிட்டிஸ் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்.
ஸோ நமக்கு வந்து இப்போ ஏன் எதுக்குன்னு கேட்காதீங்க. நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸில் ஒரு 7th பாஸ்ட்லேட்டில் பிஒய்னா என்னது? இட்ஸ் அ லீனியர் மொமெண்டம் ஆப்ரேட்டர் அலாங் தி ஒய் ஆக்சிஸ். அப்போது அதனோட மீனிங் என்னென்னா ஐஹெச் கிராஸ் dy dy. அதேமாரி பிஎக்ஸ்ன்னு இருந்தால் என்ன சொல்லுவோம்? மைனஸ் ஐஹெச் கிராஸ் dy dx. இது வந்து சிம்பிள். ஓகே, அப்போது இது வந்து லீனியர் மொமெண்டம்க்கு இப்படி ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ்னா dy dy, அலாங் த ஒய் ஆக்சிஸ்னா dy. இதே pz வந்தாலும் மைனஸ் ஐஹெச் கிராஸ் dy dz. இப்போ நமக்கு வந்து ஒய் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆப்ரேட்டரை நம்ம ரீசப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது எக்ஸ் கேப் என்னோட pyக்கான ஆப்ரேட்டர் வந்து என்னது? மைனஸ் ஐஹெச் கிராஸ் dy dy இன்ட்டு எஃப். ரெண்டாவது டேர்ம் வந்து மைனஸ் ஐஹெச் கிராஸ், ஏன்னா இங்கே ஃபஸ்ட்டு பிஒய் தான் இருக்குது, dy dy இன்ட்டு எக்ஸ் கேப் இன்ட்டு எஃப். ஓகே, இப்போது இதில் வந்து இது கான்ஸ்டன்ட் இருந்தாலும் நம்ம வெளியில் எடுத்துருவோம். லீனியர் ஆப்ரேட்டர்ஸில் ஒரு 2 ஆப்ரேட்டருக்கு நடுவில் ஒரு கான்ஸ்டன்ட் இருந்தால் கான்ஸ்டன்ட்டை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம், ஃபங்க்ஷனை வெளியில் எடுக்க முடியாது. ஸோ இந்த மைனஸ் ஐஹெச் கிராஸை நான் வெளியில் எடுத்துடுறேன். இப்போ என்னோடது என்ன இருக்கும்? எக்ஸ் dy dy இன்ட்டு எஃப் மைனஸ் dy dy ஆஃப் எக்ஸ் அண்ட் எஃப். ஓகே, இப்போ மைனஸ் ஐஹெச் கிராஸ் எக்ஸ் df dy மைனஸ் இது வந்து யூவி ஃபார்முலா udv மைனஸ் vdu. ஓகே, ஸோ ஆனால் இங்கே வந்து இங்கே வந்து எக்ஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் அப்படின்னு வரும். ஸோ எனிவே ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் இன்ட்டு df dyன்னு வரும். மைனஸ் இந்த இது டோட்டலாக வந்து ப்ளஸ் udv ஃபார்முலா தான் வரும். இந்த மைனஸ் உள்ளே கொண்டு வரப்போ உங்களுக்கு இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸாக மாறிடும். udv ப்ளஸ் vdu போடுறப்ப வந்து இது ஏற்கனவே மைனஸில் இருக்கப்போ மைனஸ் udv மைனஸ் vduன்னு வரும். அந்த மைனஸ் சிம்பிளோட தான் நான் போடுறேன். இப்போ f இன்ட்டு dx dy. ஸோ எனிவே வென் x இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் y அப்படி வரப்போ என்னாகி இந்த டேர்ம் வந்து உங்களுக்கு 0 ஆகிடும். ஓகே, இப்போ நமக்கு லெஃப்ட் ஓவராக என்ன வரும்? மைனஸ் ஐஹெச் கிராஸ் எக்ஸ் df dy எக்ஸ் df dy. இந்த டேர்ம் ஆல்ரெடி 0. அப்போது உங்களுக்கு டோட்டலாக மைனஸ் ஐஹெச் கிராஸ் இன்ட்டு 0 ஈக்குவல் டு 0 இன்ட்டு இந்த இது வந்து நீங்கள் 0 இன்ட்டு எஃப்னு எழுதலாம். நம்ம எதுக்காக ட்ரை பண்ணோம்? எக்ஸ் கமா பிஒய் இன்ட்டு எஃப்க்கு ட்ரை பண்ணோம். அப்போது இதனோட மீனிங் என்ன? எக்ஸ் கமா பிஒய் இந்த 2 ஆப்ரேட்டரோட அர்த்தம் வந்து 0. அதாவது எக்ஸையும் அதனோட லீனியர் மொமெண்டம் அலாங் த ஒய் ஆக்சிஸில் கண்டுபிடிக்க ஐ மீன் யூ கேன் ஃபைண்ட் அந்த மாதிரி மீனிங். ஆனால் எக்ஸையும் பிஎக்ஸும் கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி எக்ஸ் கமா பிஇசட் இல்லை இசட் கமா நீங்கள் ஒரு கோஆர்டினேட்ஸையும் அதனோட மூமெண்டத்தையும் மாற்றி போட்டிங்கன்னா அதனோட ரிசல்ட் எல்லாமே உங்களுக்கு 0 தான் வரும். நீங்கள் எக்ஸ் கமா பிஒய்க்கு ட்ரை பண்ணாலும் சரி, எக்ஸ் கமா பிஇசட் ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை இசட் கமா பிஒய்க்கு ட்ரை பண்ணாலும் சரி, இசட் கமா பிஎக்ஸ்க்கு ட்ரை பண்ணாலும் அதனோட மூமெண்டத்தை அதனோட சேம் ஆக்சிஸில் இருக்க மூமெண்டம் அது மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நான் கம்யூட்டேட்டிவாக இருக்கும். இப்போ வந்து எக்ஸ் அண்ட் த லீனியர் மொமெண்டம் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் இதுக்கு வந்து நான் கம்யூட்டேட்டிவ் தான் ஆன்சர். இதுக்கு ஒரு வேல்யூ வரும், அது என்ன நம்ம பார்ப்போம். ஓகே, அகெயின் இது நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்கு அப்ராக்சிமேட்டாக எஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் போட போகிறோம். ஸோ இதனோட மீனிங் என்ன? எக்ஸ் பிஎக்ஸ் எஃப் மைனஸ் பிஎக்ஸ் எக்ஸ் எஃப் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அகெயின் பிஎக்ஸ் ஆப்ரேட்டர் வந்து நமக்கு என்ன குவாண்டம் மெக்கானிக்ஸ் பாஸ்ட்லேட்டில் கொடுத்துருப்பாங்க,
px equal to அதை நம்ம பின்னாடி எனவே நடத்த போகிறோம். பட் ஆப்ரேட்டர் அல்ஜிப்ராவில் ஒரு சிலது கொஞ்சம் முன்னாடியே யூஸ் பண்ண வேண்டியதாகிடுச்சு. பட் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, லீனியர் மொமெண்டம் along the x-axis equal to minus I h cross dy by dx. h cross என்ன h by 2 pi. reduced Planck's constant தான் h cross ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போது நம்ம x px f minus px x and f. இப்போது px சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். px வந்து minus IH cross dy by dx into f minus IH cross dy by dx x into f. ஓகே, ஸோ இந்த ஆப்ரேட்டர் இப்படி தான் ஆக்ட் பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆப்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதை ஆப்ரேட் பண்ணும். அதனால தான் உங்களுக்கு we get the different results. ஓகே, இப்போ எக்ஸ் கேப்போட மீனிங் ஜஸ்ட் எக்ஸ் தான். into minus IH cross df by dx அப்படியே வச்சுப்போம். இது மைனஸ் அப்படியே வச்சுப்போம். இது யூவி ஃபார்முலாவில் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் IH cross இதெல்லாம் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு dy by dx of xfன்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ இதனோட மீனிங் வந்து மைனஸ் IH cross x into df by dx. இது வந்து யூவி ஃபார்முலா. UV formula என்ன d by dx of UV is equal to U d by dx of V plus V d by dx of U. அதாவது U dV plus V du. இப்போ plus IH cross U வச்சுக்கிறோம். அப்போது x df by dx plus f dx by dx. dx by dx வந்து என்ன 1. dx by dx வந்து நமக்கு 1ன்னு தெரியும். அப்போது இதை நீங்கள் எடுக்கிறப்போ ப்ளஸ் IH cross x df by dx ப்ளஸ் IH cross df by dx ப்ளஸ் IH cross f into 1. இப்போ இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது, கேன்சல் அவுட் ஆகிட்டு. அப்போது எக்ஸ் கமா பிஎக்ஸ் ஓட மீனிங் வந்து என்ன ப்ளஸ் IH cross f. ஸோ இந்த எஃப்ஐ கேன்சல் அவுட் பண்ணிவிட்டு இதனோட டோட்டல் வேல்யூ எடுத்திங்கன்னா அப்போ எக்ஸ் கமா பிஎக்ஸ் ஆப்ரேட்டரோட கம்யூட்டேஷன் ரிலேஷன் வந்து என்னது ப்ளஸ் IH cross அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வருது. ஓகே, இப்போது இது வந்து என்னது நான் ஜீரோ வேல்யூ இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த ரெண்டு ஆப்ரேட்டர் என்ன நான் கம்யூட்டேட்டிவ். ஓகே, அதை கம்யூட்டேட்டிவாக நான் கம்யூட்டேட்டிவாக நம்மளை வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து தேர்டு இது வந்து எக்ஸ் கமா டி பை டிஎக்ஸ். இதுவும் வந்து இது என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை வெரிஃபை பண்ணால் அகெயின் எக்ஸ் கமா டி பை டிஎக்ஸ். இதை பண்ணுறதுக்கு ஒரு ஆர்பிட்ரரி ஒரு ஆப்ரேட்டர் போட போகிறோம். அது வந்து என்ன எக்ஸ் டி பை டிஎக்ஸ் மைனஸ் டிஎக்ஸ் பை எக்ஸ் எக்ஸ். இதுக்கு கேர்லி தான் போடணும், கேர்லி ப்ராக்கெட் இன்ட்டு எஃப். இந்த எஃப் வந்து ஃபஸ்ட்டு இது இங்கே போகும், அதுக்கடுத்து இது இங்கே போகும். ஓகே, லெஃப்ட் சைடில் என்ன இந்த சைட் போட்டிருக்காங்க, ஃப்ரண்ட்டில் போட்டால் ஃப்ரண்ட்டில் வரும், பின்னாடி இருக்கிறதுனால ஆர்டர் வந்து ரொம்ப முக்கியங்க. இப்போ எஃப் வந்து நான் ஃப்ரண்ட்டில் போட்டிருந்தாக்கா இது ஃப்ரண்ட்டில் இங்கே ஃப்ரண்ட் சைடில் வந்திருக்கும். இது பேக் சைடில் போட்டதுனால ஃபஸ்ட்டு இந்த ஆப்ரேட்டருக்கு தான் இது வந்து போகும். ஓகே, அப்போது ரெண்டு ஆப்ரேட்டர் இருந்துச்சுன்னா எது லாஸ்ட்டாக இருக்கோ அந்த ஆப்ரேட்டர் தான் ஃபஸ்ட்டு ஆக்ட் ஆகும். அப்போது எக்ஸ் கேப் டி பை டிஎக்ஸ் கேப் எஃப் மைனஸ் டி பை டிஎக்ஸ் டு எக்ஸ் கேப் அண்டு எஃப். ஓகே, இப்போ இதை பண்ணுறப்ப ஸோ எக்ஸோட மீனிங் ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் தான். டி பை டிஎக்ஸ் என்ன பண்ணோம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அப்போது டிஎஃப் பை டிஎக்ஸ் இது வந்து யூவி ஃபார்முலா அகெயின். ஸோ மைனஸ் சிம்பிள் udv x into df by dx plus f into dx by dx அப்படின்ட்டு வரும். அப்போது x df by dx மைனஸ் இந்த மைனஸ் ரெண்டு பக்கம் உள்ளே கொண்டு போகிறோம் df by dx
மைனஸ் எஃப் டிஎக்ஸ் பை டிஎக்ஸ் வந்து 1 இன்ட்டு 1. இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது, கேன்சல் அவுட் ஆகிடும். அப்போது எக்ஸ் கமா டி பை டிஎக்ஸ் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் எக்ஸ் கமா டி பை டிஎக்ஸ் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு -1 இன்ட்டு எஃப்னு எழுதலாம். இந்த எஃப்இ கேன்சல் அவுட் பண்ணாக்கா இப்போ இதனோட மீனிங் வந்து என்ன, -1. இப்போது எக்ஸ் கமா டி பை டிஎக்ஸ் அதனோட வேல்யூ என்ன, -1 இஸ் த ஆன்சர். இப்போ இதுவும் வந்து ஒரு நான் கம்யூட்டேட்டிவ் ஆப்ரேட்டர். ஏன்னா இந்த ரெண்டு ஆப்ரேட்டரும் கம்யூட்டே ஆகலை. நான் கம்யூட்டேட்டிவ்னா நான் ஜீரோ வேல்யூ கொடுத்தா அது பேர் நான் கம்யூட்டேட்டிவ். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் பிஎக்ஸ். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் பிஎக்ஸ் என்ன பண்ணுவோம், எக்ஸ் ஸ்கொயர் பிஎக்ஸ் மைனஸ் பிஎக்ஸ் எக்ஸ் பிஎக்ஸ் இன்ட்டு எக்ஸ். இது வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஆர்பிட்ரியாக ஒரு ஃபங்க்ஷன் போடுவோம். ஓகே, அப்போது எக்ஸ் ஸ்கொயர் பிஎக்ஸ் இன்ட்டு எஃப் மைனஸ் பிஎக்ஸ் எக்ஸ் இன்ட்டு எஃப். ஸோ அகெயின் நமக்கு பிஎக்ஸோட வேல்யூ வந்து என்ன, -IH கிராஸ்ன்னு தெரியும். -IH கிராஸ் டி பை டிஎக்ஸ் இதுதான் பிஎக்ஸோட வேல்யூ இன்ட்டு எஃப் மைனஸ் -IH கிராஸ் டி பை டிஎக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எஃப். ஓகே, ஸோ அப்போது எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு -IH கிராஸ் டிஎஃப் பை டிஎக்ஸ் இது ப்ளஸ் IH கிராஸ்ன்னு வெளியில் எடுத்துருவோம். சாரி, எக்ஸ் ஸ்கொயர் இல்லையா. ஸோ இது பண்ணுறப்போ வந்து யூடிவி ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் டிஎஃப் பை டிஎக்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு எஃப் இன்ட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ உங்களுக்கு 2x அப்படின்னு சொல்லிட்டு வரும். அண்ட் இதை நீங்கள் எழுதுகிறப்ப வந்து -IH கிராஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎஃப் பை டிஎக்ஸ் ப்ளஸ் IH கிராஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎஃப் பை டிஎக்ஸ் ப்ளஸ் IH கிராஸ் இன்ட்டு 2x இன்ட்டு எஃப். ஓகே, ஏன்னா இந்த IH கிராஸ் இதுக்கும் காமன் இதுக்கும் காமன். இப்போது இது உங்களுக்கு ப்ளஸில் அண்ட் மைனஸில் இருக்க கேன்சல் அவுட் ஆகிடும். இப்போ என்னோட ஆன்சர் வந்து என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் பிஎக்ஸ் இன்ட்டு எஃப் இஸ் ஈக்குவல் டு IH கிராஸ் 2x இன்ட்டு எஃப். இதை கேன்சல் அவுட் பண்ணால் அப்போ இதுதான் இந்த ஆப்ரேட்டருக்கான மீனிங். இப்போ ஜென்ரலாக எக்ஸ் பவர் என்னன்னு வந்து அப்போ என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம வெரிஃபை பண்ணிடலாம். ஸோ அப்போது அகெயின் வி ஹேவ் டு புட் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன். என்னோட மீனிங் என்ன, எக்ஸ் பவர் n px இன்ட்டு எக்ஸ் பவர் n இன்ட்டு எஃப். ஓகே, ஸோ அப்போ இது பண்ணுறப்ப நமக்கு என்ன வரும்னா எக்ஸ் பவர் n பிஎக்ஸோட ஆப்ரேட்டர் -IH கிராஸ் டி பை டிஎக்ஸ் minus -IH cross d by dx into x power n into f. ஓகே, இப்போ இந்த -IH cross வெளில எடுத்துடலாம், இந்த f இங்கே வந்துடும். இப்போது x power n into df by dx இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் IH cross uv ஃபார்முலா dy by dx of x power n into f. ஓகே, இப்போது இது -IH cross x power n df by dx plus IH cross udv ஃபார்முலா u வந்து x power n into df by dx plus v வந்து f d by dx of x வந்து என்னது nx power n minus 1. ஓகே, இப்போ இதை நம்ம எழுதுகிறோம் -IH cross x power n df by dx
plus IH cross x power n df by dx plus IH cross nx power n minus 1 into f. இது plus and minus cancel out ஆயிட்டு இப்போ ஓவராலாக நமக்கு என்ன வரும், x power n px f is equal to IH cross nx n minus 1 into f. இந்த f cancel out பண்ணால் அப்போ மீனிங் வந்து என்ன, plus IH cross nx power n minus 1 is for this operator. அடுத்து last workout plus d by dx plus xக்கு whole square. இது வந்து என்னென்னா ஸ்கொயர் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இது வந்து கம்யூட்டேட்டர் இல்லை. கம்யூட்டேட்டர்னால் உங்களுக்கு என்ன வரும், ரெண்டு ஆப்ரேட்டர் போட்டு உங்களுக்கு கமா போட்டு இப்படி கேப் போட்டு வந்தால் தான் அது பேர் கம்யூட்டேஷனாக நான் கம்யூட்டேட்டிவாக. இது வந்து உங்களுக்கு ஓவராலாக கொடுத்துருக்கிறது என்னது, இந்த ப்ராக்கெட் தான். ஸ்கொயர் பண்ண சொல்லி என்ன வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம கம்யூட்டேஷன்லாம் ஃபாலோ பண்ண தேவையில்லை. ஸோ இந்த டி பை டிஎக்ஸ் இதுக்கும் நம்ம ஆர்பிட்ரி ஃபங்க்ஷன் தான் போட போகிறோம். ஸோ டி பை டிஎக்ஸ் நம்ம ஜென்ரலாக a + b த ஹோல் ஸ்கொயர் என்ன கண்டுபிடிப்போம், அதுக்கான a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab. ஆனால் இங்கே கொஞ்சம் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் வரும். எக்ஸாக்ட் அல்ஜிப்ரா இங்கே வராது. எக்ஸ் இன்ட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஒரு ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன். ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இது ஒரு ஆப்ரேட்டர், இது ஒரு ஆப்ரேட்டர். ஃபஸ்ட்டு இந்த ஆப்ரேட்டர் தான் இது மேலே ஆக்ட் ஆக போகுது. ஓகே, அப்போது நம்ம இது மேலே ஆக்ட் ஆகுறப்ப என்ன ஆகும், இந்த டி பை டிஎக்ஸை ஃபஸ்ட்டு அப்படியே வச்சுப்போம். டி பை டிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இதுதான் ஆக்ட் ஆக போகுது. அப்போது மெத்தட் சொன்னால் இது பின்னாடி தான், இது இந்த ஆப்ரேட்டர் தான் ஃபஸ்ட்டு போகும். அப்போது dx by dx into f plus x into f. ஓகே, இது ஆப்ரேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ரிசல்ட்டில் தான் இது ஆப்ரேட் ஆக போகுது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதை வச்சுக்கலாம். இது ஃபுல்லாக இது மேலே ஆப்ரேட் ஆக போகுது. d by dx into df by dx plus d by dx into xf. ஸோ இந்த டேர்முக்கு முடிச்சாச்சு. ப்ளஸ் இந்த ரெண்டாவது எக்ஸ் வந்து இது மேலே பார்ப்போம். எக்ஸ் இன்ட்டு டிஎஃப் பை டிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்எஃப். ஓகே, இப்படி பண்ணுறப்ப நமக்கு என்ன வருது, ஸோ இது வந்து டி ஸ்கொயர் எஃப் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். இது வந்து நமக்கு என்ன வருது, யூவி ஃபார்முலா. இப்போது எக்ஸ் இன்ட்டு டிஎஃப் பை டிஎக்ஸ் ப்ளஸ் எஃப் இன்ட்டு டிஎக்ஸ் பை டிஎக்ஸ் ப்ளஸ் இது ஏற்கனவே ஒரு எக்ஸ் இன்ட்டு டிஎஃப் பை டிஎக்ஸ், இது ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஃப். ஓகே, இது ஒரு எக்ஸ்டிஎஃப், இது ஒரு எக்ஸ்டி, ரெண்டுமே சேம் சைனில் இருக்குது. அப்போ 2xன்னு எழுதிக்கலாம். இப்போது ஆர்டர் வைஸ் எழுதுவோம். ஃபஸ்ட்டு டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் எஃப், அடுத்து 2x இன்ட்டு டிஎக்ஸ் பை எஃப், அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஃப், அடுத்து எஃப். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஆனால் வந்து நம்ம ஒரு ஆர்பிட்ரி ஃபங்க்ஷன் என்ன போட்டிருக்கோம், டி பை டிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸுக்கு ஹோல் ஸ்கொயருக்கு எஃப் ஈக்குவல் டு, இதில் வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸை ஃபுல்லாக எஃப் ஃபுல்லாக வெளில எடுத்தால் என்ன மீனிங் வரும், டிஎக்ஸ் ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ப்ளஸ் 2x டி பை டிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு எஃப். இந்த எஃப்ஐ கேன்சல் பண்ணால் அப்போ இந்த ஆப்ரேட்டருக்கான மீனிங் என்ன, டி பை டிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்க்கு ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x dy by dx ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகே, இதுதான் இதனோட மீனிங். ஸோ அடுத்து லீனியர் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன. ஓகே, ஸோ லீனியர் ஆப்ரேட்டர்னால் ஒரு ஆப்ரேட்டர் ஏ கேப்போ இல்லை
இல்லை ஓ கேப்போ, இது 2 இருக்குது. ஏதோ ஒரு ஏ கேப் ஆர் ஓ கேப், ரெண்டுமே ஏதோ ஒரு ஆப்ரேட்டர் நம்ம லீனியர் சொல்கிறோம். அந்த ஆப்ரேட்டரில் 2 கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணும். அதாவது அந்த ஆப்ரேட்டர் ஒரு ஃபங்க்ஷன் மேலே ஆப்ரேட் பண்ணால் அதை வேற ஒரு ஃபங்க்ஷனாக மாற்றணும். ஓகே, அதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஸோ an operator said to be a linear, it must transform one function into the another. ஓகே, அதே மாதிரி இந்த அடிட்டிவ், இப்போ ஓஎஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கு. இது இருந்துச்சுன்னா இதை தனித்தனியாக ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஓஎஃப் ஆஃப் எக்ஸ் இது சேர்த்து பண்ணுறப்ப இது இந்த 2 ஃபங்க்ஷனை சேர்த்து வச்சு இண்டிவிஜுவலாக ஆப்ரேட்டர் பண்ணுறதுக்கும், இல்லை தனித்தனியாக இந்த ஆப்ரேட்டர் இந்த ஃபங்க்ஷனில் ஆப்ரேட் பண்ணி தனித்தனியாக இங்கே ஆட் பண்ணுறதுக்கும் சேமாக இருக்கும். ஓகே, இப்போ சப்போஸ் ஒரு ஓ கேப்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது, நடுவில் ஒரு கான்ஸ்டன்ட் அண்ட் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஆக்சுவலி இது கான்ஸ்டன்ட் மேலே ஆப்ரேட் ஆகாமல் இருக்கிறதுனால கான்ஸ்டன்ட்டை வெளியில் எடுத்துகிட்டு டேரெக்டாக அந்த ஆப்ரேட்டர் அந்த ஃபங்க்ஷன் மேலே தான் ஆப்ரேட் ஆகும், கான்ஸ்டன்ட் மேலே ஆப்ரேட்டர் ஆகாது. இது 2 தான் கண்டிஷன். இதுதான் வந்து லீனியர் ஆப்ரேட்டர். இது நம்ம ஏற்கனவே முன்னாடி பண்ணிட்டோம், பட் இது ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், இதில் வந்து பி ஆஃப் எக்ஸ் வந்து ஒரு லீனியர் ஆப்ரேட்டரா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, எஃப்ன்றது ஒரு ஜென்ரலைஸ்டு ஃபங்க்ஷன், இல்லை ஜின்றது ஒரு ஜென்ரலைஸ்டு ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஓ கேப் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஓ கேப் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஓ கேப் ஜி ஆஃப் எக்ஸ். இப்போ நம்ம 2 ஃபங்க்ஷன் கொடுத்தாகணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ரேட்டர் கொடுத்தாச்சு. இப்போ நான் ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து வாட் ஐ கால் இஸ் த எக்ஸ் ஸ்கொயர், ஜி ஆஃப் எக்ஸை வந்து நான் என்ன சொல்கிறேன், ஜி ஆஃப் எக்ஸ் வந்து ஐ கால் இட் அஸ் அ எக்ஸ் கியூப். இப்போ என்ன பண்ணுறோம், ஓ கேப் ஈவன் 2x ஸ்கொயர்னு கூட வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜி ஆஃப் எக்ஸ் வந்து நான் 2x ஸ்கொயர்னு வச்சுக்கிறேன். இப்போ ஓ கேப் போட்டுட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ஸ்கொயர், ஓ கேப் வந்து மைனஸ் ஐஹெச் கிராஸ் dy by dx. இது இங்கேயே ஆட் ஆகுது. இப்போ ஆன்சர் வந்து 3x ஸ்கொயர். இதை நான் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும், மைனஸ் ஐஹெச் கிராஸ் 3 இன்ட்டு 2xன்னு வரும். இப்போ டோட்டலாக மைனஸ் ஐஹெச் கிராஸ் 6x அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது என்னோட எல்ஹெச்எஸ். இப்போ ஆர்ஹெச்எஸ் வந்து என்ன, அகெயின் மைனஸ் ஐஹெச் கிராஸ் dy by dx ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் ஐஹெச் கிராஸ் dy by dx ஆஃப் இது வந்து ஒரு 2x ஸ்கொயர். இப்போ பண்ணுறப்போ மைனஸ் ஐஹெச் கிராஸ் காமனாக வெளியில் இருக்குது. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4x. ஓகே, அப்போது மைனஸ் ஐஹெச் கிராஸ் 6x. இப்போ இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு, ரைட்? அப்போது நான் என்ன சொல்லலாம், அப்போது பி ஆஃப் எக்ஸ் கமா ஜி இது வந்து ஒரு லீனியர் ஆப்ரேட்டர். இன்னொரு கண்டிஷன் வந்து என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் 2x ஸ்கொயர் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணோம், 2x ஸ்கொயர் இந்த ஆப்ரேட்டர் போடுறப்ப இது 2 மேலே ஆக்ட் ஆகலை, 2 வச்சுட்டு ஆப்ரேட்டர் வந்து உள்ள எக்ஸ் ஸ்கொயர் மேலே தான் ஆப்ரேட் ஆச்சு. ஸோ அப்போ செகண்ட் கண்டிஷன் ஆட்டோமேட்டிக்லி ஃபாலோடு. அப்போது இந்த பி ஆஃப் எக்ஸ் இஸ் அ லீனியர் ஆப்ரேட்டர். ஓகே, IH plus d by dx is a linear. ஸோ மேக்ஸிமம் நம்ம ஆல் குவாண்டம் மெக்கானிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் லீனியர் ஆப்ரேட்டர் சொல்லிக்கலாம். அதேமாரி ஸ்கொயர் ரூட் ஆப்ரேட்டர் வந்து லீனியராக நான் லீனியராக கேட்டிருக்காங்க. ஸ்கொயர் ரூட் ஆப்ரேட்டர் வந்து ஒரு நான் லீனியர் ஆப்ரேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள், இதே தான் ஆப்ரேட்டர் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆப்ரேட்டர் ஜி ஆஃப் எக்ஸ். இந்த கண்டிஷனை அது ஃபாலோ பண்ணும். இப்போ நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது. ஆக்சுவலி இது நமக்கு இப்போது இதை நான் வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நான் என்ன சொல்கிறேன், ஐ ஜஸ்ட் கால் இட் அஸ் அ நம்பர். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு வச்சுக்கிறேன், ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு வச்சுக்கிறேன், சரி 3ன்னு வச்சுக்கிறேன். இப்போ டோட்டலாக √5 இஸ் ஈக்குவல் டு √2 ப்ளஸ் √3. இப்போது √5ஓட வேல்யூ நீங்கள் எடுத்து பாருங்கள். √5ஓட வேல்யூ என்ன, லெட் மீ செக் த கால்குலேட்டர். √5ஓட வேல்யூ வந்து
2.236 approximately. root 4 ஓட வேல்யூ 1.414 and then root 3 ஓட வேல்யூ வந்து 1.732. இது நீங்கள் ஆட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு 6 4 4 7 11 மிச்சம் 1 3.14 வருது. அப்போது ஸோ ஒரு ஸ்கொயர் ரூட் ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கொயர் ரெண்டு ஃபங்க்ஷன்ஸு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கும் தனித்தனியாக அந்த ரெண்டு ஃபங்க்ஷன் ஸ்கொயர் ரூட் எடுத்து நீங்கள் பண்ணுறதும் இஸ் நாட் ஈக்குவல். அப்போது இந்த ஸ்கொயர் ரூட் ஆப்ரேட்டர் இஸ் அ நான் லீனியர் ஆப்ரேட்டர். ஸோ வேறு எதெல்லாம் நான் லீனியர்? இ பவரு, லாகு, ஸ்கொயர் ரூட், இது எல்லாமே வந்து என்னது? நான் லீனியர் ஆப்ரேட்டர்ஸ். இப்போ வேறு எது லீனியர் ஆப்ரேட்டர்? டி பை டிஎக்ஸு, டிஎக்ஸ் ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர், இன்டகரல், டி பை டிஎக்ஸ், இது எல்லாமே வந்து லீனியர் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே. ஸோ டைம் இருந்தால் ஓபிஎஸ் ஒர்க் ஆகுதான்னு ஒரு தடவை பார்த்துக்கிறேன். ஓகே, இட்ஸ் ரெக்கார்டிங். அடுத்து ஐகன் ஆப்ரேட்டர். ஸோ வாட் இஸ் ஐகன் ஆப்ரேட்டர்? ஸோ ஐகன் ஆப்ரேட்டர்னா ஆப்ரேட்டர் ஆக்ட்ஸ் ஆன் அ ஃபங்க்ஷன் அண்ட் கிவ்ஸ் த சேம் ஃபங்க்ஷன் பேக் அண்ட் மல்டிப்ளைட் பை சம் நம்பர். ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன் மேலே ஆக்ட் ஆகுது, அது அதே ஃபங்க்ஷனை திருப்பி கொடுத்துட்டு சம் நம்பர் ஏன்றது ஒரு கான்ஸ்டன்ட். ஓகே. அப்போது இது வந்து ஒரு ஐகன் ஆப்ரேட்டர், இது வந்து ஒரு ஐகன் ஃபங்க்ஷன், இதுவும் ஐகன் ஃபங்க்ஷன், அப்போ இது வந்து ஐகன் வேல்யூ. ஓகே. ஸோ அப்போ கண்டிஷன் என்ன? ஆப்ரேட்டர் acts on a function and should give the same function back. Give the same function back multiplied by a certain constant. கான்ஸ்டன்ட் வந்து ரியலாக இருக்கலாம், இல்லை காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம். ஓகே. அப்போது நான் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்திருக்கேன், ஒரு ஆப்ரேட்டர் அது மேலே ஆக்ட் ஆகி அதே ஃபங்க்ஷன் எனக்கு கொடுத்துச்சுன்னா அந்த ஆப்ரேட்டர் பேர் ஐகன் ஆப்ரேட்டர், அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் ஐகன் ஃபங்க்ஷன், அந்த ஒரு கான்ஸ்டன்ட் வந்துச்சுல அந்த கான்ஸ்டன்ட் பேர் ஐகன் வேல்யூ. ஓகே. இப்போ இஓனா ஐகன் ஆப்ரேட்டர், இஎஃப்னா ஐகன் ஃபங்க்ஷன், இவினா ஐகன் வேல்யூ. ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன சொல்லலாம்? இ பவர் எக்ஸ் எடுப்போம், இல்லை இ பவர் i2x கூட எடுப்போம். இப்போ வந்து இது வந்து என்னோடய ஃபங்க்ஷன். ஸோ நான் வந்து ஒரு ஆப்ரேட்டர் வந்து என்ன எடுக்கிறேன்னா ஓகே, அப்போ வந்து டி பை டிஎக்ஸ் எடுக்கிறேன். இப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண தான் பார்க்குறேன். ஓகே. இப்போ டி பை டிஎக்ஸ் ஆஃப் இ பவர் i2x அப்படின்னு போட்டால் என்ன வரும் எனக்கு? இது டிஃபரென்ஷியேட் பண்ணாக்கா 2i இன்ட்டு இ பவர் i2x. இப்போ அதே இதுதான் என்னோடய ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் அப்படியே திரும்பி வந்துடுச்சு. அப்போது இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த எல்லாத்துக்குமே டி பை டிஎக்ஸ் வந்து ஐகன் ஆப்ரேட்டராக வருமானு ஃபங்க்ஷனை பொறுத்து அது மாறும். ஓகே. பட் இந்த ஃபங்க்ஷனுக்கு இது ஐகன் ஆப்ரேட்டர். இதே மாதிரி சப்போஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் இப்போ இந்த இடத்துல வந்து ஆப்ரேட்டர் டி பை டிஎக்ஸு ஃபங்க்ஷன் வந்து sin 2xன்னு எடுக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல். அப்போ நான் ஆப்ரேட் பண்ணுறப்போ அந்த இது டி பை டிஎக்ஸ் ஆஃப் sin 2x வந்து என்னது? ஜஸ்ட் 2 cos 2x. அதே ஃபங்க்ஷன் திரும்ப வரல. அப்போது இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷனை பொறுத்து இது ஐகன் ஆப்ரேட்டரில் இது ஒரு ஆர்பிட்ரரி ஆப்ரேட்டர். ஆர்பிட்ரரினா அந்த ஃபங்க்ஷன் இல்லாமல் வேறு ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துச்சுன்னா அது பேர் வந்து ஆர்பிட்ரரி ஆப்ரேட்டர். நம்ம எடுத்துக்கிட்ட ஃபங்க்ஷனே திருப்பி கொடுத்துச்சுன்னா அந்த ஆப்ரேட்டர் பேர் வந்து ஐகன் ஆப்ரேட்டர், அந்த ஃபங்க்ஷன் பேர் ஐகன் ஃபங்க்ஷன், வர கான்ஸ்டன்ட். இப்போ இதே ஆப்ரேட்டருக்கு நான் டி பை டிஎக்ஸுக்கு பதிலாக டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் எடுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியலில் இது வரும், ரெண்டாவது தடவை ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், 2 cos 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும்? -4 sin 2xன்னு வரும். அப்போது sin 2xக்கு வந்து எப்போ திரும்பி எனக்கு வருது? டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுறப்ப இது வருது. அப்போது sin 2xக்கு இது ஐகன் ஃபங்க்ஷன், அப்போது டி பை டிஎக்ஸ் வந்து ஒரு ஐகன் ஆப்ரேட்டர். அப்போ அந்த இடத்துல ஐகன் வேல்யூ வந்து என்ன? என்னோடய ஐகன் வேல்யூ வந்து -4. ஓகே. ஸோ இதுதான், அதாவது ஒரு ஆப்ரேட்டர்
it should act on a function and gives back the same function back. So for example function வந்து sin 2x plus sin 3x plus cos 3x ன்னு கொடுத்துட்டேன். ஆப்ரேட்டர் வந்து d ஸ்கொயர் பை dx ஸ்கொயர் வந்து ஐகன் ஆப்ரேட்டரா இல்லை d பவர் 4 பை dx பவர் 4 வந்து ஐகன் ஆப்ரேட்டரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் d பை dx என்னோட ஆப்ரேட்டர் வந்து என்னென்னா இது ஆப்ரேட்டர் வந்து இது ஐகன் ஆப்ரேட்டர் இல்லை இது ஐகன் ஆப்ரேட்டர்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போது 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். d பை dx ஆஃப் இன்ட்டு d பை dx ஆஃப் sin 3x ப்ளஸ் cos 3x. ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேஷனில் வந்து சைன் என்னவா மாறும்? சைன் வந்து 3 cos 3xஆக மாறிடும். காஸ் வந்து மைனஸ் 3 sin 3xஆக மாறிடும். இப்போ டோட்டலாக 3 வெளியில் எடுத்தால் cos 3x மைனஸ் sin 3x அப்படின்ட்டு வந்துடும். இன்னொரு தடவை இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இதை தான் பண்ணியிருக்கோம். இன்னொரு d பை dx வந்து வருது. ஓகே, d பை dx ஆஃப் இந்த ஆன்சர் அதாவது d ஸ்கொயர் பை dx ஸ்கொயர் ஆஃப் இந்த f sin 3x ப்ளஸ் cos 3x is equal to d by dx of in the first answer 3 cos 3x minus sin 3 வந்து வெளியில் வச்சுப்போம். sin 3x பண்ணுறப்ப cos 3x டிஃப்ரென்ஷியேட் பண்ண மைனஸ், அப்போது 3 into 9 வந்து வெளில வந்துடும். அப்போது வந்து மைனஸ் sin 3x, சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் cos 3x அப்படின்ட்டு வரும். டோட்டலாக அந்த மைனஸ் வெளில எடுக்கிறப்போ நமக்கு என்ன வரும்னா மைனஸ் 9 sin 3x ப்ளஸ் cos 3x. அப்போது d ஸ்கொயர் பை dx ஸ்கொயர் வந்து என்ன வரும்? sin 3x ப்ளஸ் cos 3x. இதை பண்ணுறப்போ d ஸ்கொயர் பை dx அதே ஃபங்க்ஷனை திருப்பி கொடுத்துருச்சு. f எனக்கு திரும்ப வந்துடுச்சு. என்னோட அப்போ ஐகன் வேல்யூ வந்து என்ன? மைனஸ் 9. ஓகே, இப்போ நீங்கள் d பவர் பை dx பவர் 4 வந்து ஒரு ஐகன் ஆப்ரேட்டரா ஃபார் தி சேம் ஃபங்க்ஷனுக்கு செக் பண்ணுங்கள். இன்கேஸ் ஐகன் ஆப்ரேட்டர்னால் வாட் இஸ் த ஐகன் வேல்யூ அதை கண்டுபிடிங்க. அது உங்களோட ஹோம்ஒர்க், கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து குவாண்டம் மெக்கானிக்கலி ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர். வாட் இஸ் ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர்னால் அது வந்து ஒரு எனர்ஜி ஆப்ரேட்டர். ஓகே, எனர்ஜி ஆப்ரேட்டர் ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர்னால் வந்து எனர்ஜி ஆப்ரேட்டர். அதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்? ஹெச் கேப் சொல்லுவோம். ஹெச் கேப்னா என்னது? ஒரு டோட்டல் எனர்ஜி ஆப்ரேட்டர். ஸோ நம்ம படிச்சிருப்போம் டோட்டல் எனர்ஜி வந்து என்னது? கைனெட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி. அப்போது இந்த ஹாமில்டோனியன் கைனெட்டிக் எனர்ஜி ஆப்ரேட்டரோட கரஸ்பாண்டிங்னா இப்போ டோட்டல் எனர்ஜி ஆப்ரேட்டர் இது, கைனெட்டிக் எனர்ஜி ஆப்ரேட்டரோட சிம்பிள் வந்து டி கேப், பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆப்ரேட்டரோட சிம்பிள் வந்து வி கேப். ஓகே, இப்போ கைனெட்டிக் எனர்ஜி வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்? ஹாஃப் mv ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆப்ரேட்டர் வி கேப், ஏன்னா சிஸ்டம் பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். இந்த ஹாஃப் mv ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? p ஈக்குவல் டு mv, p ஸ்கொயர் ஈக்குவல் டு m ஸ்கொயர் v ஸ்கொயர். இப்போ p ஸ்கொயர் பை 2m போடுறப்ப என்ன ஆகும்? m ஸ்கொயர் v ஸ்கொயர் பை 2m போடுறப்ப ஒரு m கேன்சல் அவுட் ஆகிட்டு ஆஃப் mv ஸ்கொயர்னு வரும். அப்போது இந்த ஆஃப் mv ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? p ஸ்கொயர் பை 2m அப்படின்ட்டு எழுதலாம். ஸோ நமக்கு குவாண்டம் மெக்கானிக்ஸில் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். வாட் இஸ் p வெக்டர் வந்து என்னது? px i வெக்டர் pyj வெக்டர் ப்ளஸ் pzk வெக்டர். இது டோட்டல் மொமெண்டம். ஓகே, அப்போது எனக்கு p ஸ்கொயர் வேணும்னா என்ன பண்ணுவோம்? நம்ம வெக்டர் அல்ஜிப்ராவில் டாட் ப்ராடக்ட் வந்து எடுப்போம். அப்போது pxi ப்ளஸ் pyj ப்ளஸ் pzk. again pxi plus pyj plus pzk எடுக்கிறப்ப என்னாகும்? i டாட் i வந்து 1. அப்போது px ஸ்கொயர்
ப்ளஸ் py ஸ்கொயர் ப்ளஸ் pz ஸ்கொயர்னு அப்படின்னு வரும். அப்போ p ஸ்கொயர்னால் இது. அப்போ ஆல்ரெடி நமக்கு ஆப்ரேட்டரில் pxன்னு என்னது மைனஸ் ஐஹெச் கிராஸ் dy dx. அப்போ px ஸ்கொயர்னால் மைனஸ் ஐ ஸ்கொயரை ஐ ஸ்கொயரை பண்ணாக்கா ப்ளஸ் ஐ ஸ்கொயர் ஆகும். ப்ளஸ் ஐ ஸ்கொயர் வந்து மைனஸ் 1 இன்ட்டு ஹெச் கிராஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். ஓகே, அப்போது எல்லாத்துக்குமே வந்து மைனஸ் ஹெச் கிராஸ் ஸ்கொயர் வந்து காமனாக இருக்கும். அதை எடுத்துகிட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்கனாக்கா டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் பை டிஒய் ஸ்கொயர் டி ஸ்கொயர் பை டிசட் ஸ்கொயர் நம்ம எழுதலாம். இப்போ பி ஸ்கொயர். அப்போ நம்ம கைனடிக் எனர்ஜி ஆப்ரேட்டர் வந்து என்ன? பி ஸ்கொயர் பை 2m. அப்போது பி ஸ்கொயர் பை 2mனா இது அப்போ இந்த மொத்தத்துக்கும் டிவைட் பை 2. அப்போ மைனஸ் ஹெச் ஸ்கொயர் பை 2m இன்ட்டு டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் பை டிஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் பை டிசட் ஸ்கொயர். அகெயின் மேத்தமேட்டிக்ஸில் இந்த ஆப்ரேட்டருக்கு பேர் என்னென்னா லாப்லாசியன் ஆப்ரேட்டர். டெல் ஸ்கொயர் சொல்ல டெல் ஸ்கொயரோட என்னது டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் பை டிஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் பை டிசட் ஸ்கொயர்னு என்னது டெல் ஸ்கொயர். டெல்டானா இப்படி, டெல்லுனா இன்வெர்டட் டெல்டா. அப்போது இது மைனஸ் ஹெச் ஸ்கொயர் பை 2m டெல் ஸ்கொயர்னு சொல்லலாம். இப்போ கைனடிக் எனர்ஜி தெரிஞ்சிச்சு. இப்போ வாட் இஸ் மை டோட்டல் ஹாமில்டோனியன்? டோட்டல் ஹாமில்டோனியன் இஸ் கைனடிக் எனர்ஜி ஆப்ரேட்டர் ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆப்ரேட்டர். ஓகே, இப்போது பி ஸ்கொயர் பை 2m ப்ளஸ் வியை வந்து எப்படி எழுதலான்னா மைனஸ் ஹெச் கிராஸ் ஸ்கொயர் பை 2m டெல் ஸ்கொயர் ப்ளஸ் வி அப்படின்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா ஒன் டைமென்ஷன் எழுதுகிறப்ப வெறும் மைனஸ் ஹெச் ஸ்கொயர் பை 2m டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் வி அப்படி எழுதலாம். இதுதான் வந்து ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர். இப்போ ஹெச்எஸ்ஐ ஈக்குவல் டிஎஸ்ஐ போடுறப்ப இந்த பக்கம் நம்ம சை, இந்த பக்கமும் சை போட்டுருவோம், அவ்வளோதான். இதுதான் வந்து ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ ஜென்ரலாக நம்ம இதுவும் ஒரு பாஸ்லேட் ஃபார் எவ்ரி குவாண்டம் மெக்கானிக்கல் கிளாசிக்கல் மெக்கானிக்கல் அப்சர்வபிளுக்கு ஒரு குவாண்டம் மெக்கானிக்கல் ஆப்ரேட்டர் வந்து இருக்குது. இது வந்து ஒரு ஃபார் ஈச் அப்சர்வபிள் இன் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் வில் ஹாவ் அ கரஸ்பாண்டிங் ஆப்ரேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் பொசிஷன் அப்படின்னு சொன்னால் ஒன் டைமென்ஷனில் எக்ஸ்ன்னு சொல்லுவோம் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில். ஆனால் குவாண்டம் மெக்கானிக்கில் அது எக்ஸ் கேப். இதனோட மீனிங்னா என்ன? ஜஸ்ட்டு அது பக்கத்தில் எது வந்தாலும் மல்டிப்ளை பண்ணு, ஃப்ரண்ட்லேயோ பேக்லேயோ. அதே மாதிரி பிஎக்ஸ்னால் என்னது? அதனோட மீனிங் வந்து மைனஸ் ஐஹெச் கிராஸ் டி பை டிஎக்ஸ். ஓகே, ஸோ மைனஸ் ஐஹெச் கிராஸால் மல்டிப்ளை பண்ணிக்கோ, ஒரு தடவை டி பை டிஎக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோ. ஸோ பக்கத்தில் ஃபங்க்ஷன் வந்தால் ஃபஸ்ட்டு இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு வர வேல்யூ மைனஸ் ஐஹெச் கிராஸால் பண்ணணும். ஸோ அப்போ அதேமாதிரி பிஒய்னா மைனஸ் ஐஹெச் கிராஸ் டி பை டிஒய். ஓகே, பிஇசட்னா மைனஸ் ஐஹெச் கிராஸ் டி பை டிஇசட். அப்போது டோட்டல் பி ஸ்கொயர் பை 2mனா என்ன மீனிங்? மைனஸ் ஹெச் ஸ்கொயர் பை 2m டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் பை டிஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் பை டிசட் ஸ்கொயர். அப்போ அதே மாதிரி இ ஆப்ரேட்டர், இ எனர்ஜி ஈனா இ ஆப்ரேட்டரோட மீனிங் என்னென்னா ப்ளஸ் ஐஹெச் கிராஸ் டி பை டிடி. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஆங்குலர் மொமெண்டம் ஆப்ரேட்டர்லாம் இருக்குது. அதை நம்ம டீட்டெயிலாக படிப்போம். இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அப்சர்வபிளுக்கும் குவாண்டம் மெக்கானிக்கல் ஆப்ரேட்டர் வந்து அதனோட கரஸ்பாண்டிங் ஆப்ரேட்டர் இருக்கும். ஸோ ஈச் அப்சர்வபிள் அசோசியேட்டட் வித் அ செர்டைன் குவாண்டம் மெக்கானிக்கல் ஆப்ரேட்டர். ஸோ அடுத்து வந்து நம்ம ஹெர்மிஷியன் தென் நார்மலைசேஷன் கண்டிஷன், ஆர்த்தோகனல் கண்டிஷன்லாம் வந்து நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். ஸோ அப்போ இன்றைக்கி டோட்டலாக என்ன பார்த்தோன்னா, டோட்டலாக வி ஸ்டார்டட் வித் ஆப்ரேட்டர். ஆப்ரேட்டர்னால் என்ன? ஆப்ரேட்டர்னால் ஒரு மேத்தமெட்டிக்கல் சிம்பிள். ஃபிசிக்கலாக அதுக்கு ஒரு மீனிங் கிடையாது. நம்ம என்ன சிம்பிள் கொடுக்குறோமோ அந்த சிம்பிளுக்கு ஏற்று அது வந்து பக்கத்தில் இருக்க ஃபங்க்ஷன் மேலே ஆக்ட் ஆகும். ஸோ நீங்கள் என்ன கமாண்ட் கொடுக்குறீங்களோ அந்த கமாண்டை அது பண்ணும். ஸோ இட்ஸ் ஆப்ரேட்டர், மேத்தமெட்டிக்கல் சிம்பிள், இட் வில் கேரி அவுட் செர்டைன் ஆப்ரேஷன். அதுதான் ஆப்ரேட்டர். இப்போ ஆப்ரேட்டர் வந்து என்ன வேணா இருக்கலாம், ஸ்கொயர் ரூட்டாக இருக்கலாம், டி பை டிஎக்ஸாக இருக்கலாம், இன்டெக்ரலாக இருக்கலாம், ப்ளஸ் மைனஸ் டிவிஷன், இன்னும் வேறு என்னென்னலாம் இருக்கலாம். ஸோ
ஸோ அல்ஜிப்ரா ஆஃப் ஆப்ரேட்டர்னா ஸோ 2 ஆப்ரேட்டருக்குள்ளே நம்ம வந்து அடிஷன் பார்க்குற பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போது நீங்கள் 2 ஆப்ரேட்டர்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷனை பண்ணாலும் சரி, ஓகே. அதனோட மீனிங் வந்து என்னென்னா, அந்த இண்டிவிஜுவலாக ஒரு ஃபங்க்ஷனையும் நீங்கள் அந்த ஆப்ரேட்டர் கூட ஆட் பண்ணிட்டு வர ரிசல்ட்டன்ட்டை ஒர்க் அவுட் பண்ணுறது. ஓகே. ஸோ a + or - b × f of x = a f of x + or - b × f of x. இது ஒரு கண்டிஷன். அடுத்து மல்டிப்ளிகேஷன்னா 2 ஆப்ரேட்டர் அடுத்தடுத்து வந்து ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னா ஃபஸ்ட்டு 2ஆவதா இருக்க ஆப்ரேட்டர் தான் அது மேலே ஆக்ட் ஆகி அந்த வர ரிசல்ட்டை தான் நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ரேட்டர் கூட நீங்கள் ஆக்ட் பண்ணணும். இப்போ மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன் இதில் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா b தான் ஃபஸ்ட்டு ஆக்ட் ஆகும் இதில். ஓகே. ஸோ b will act ஃபஸ்ட், அப்புறம் தான் வர ரிசல்ட்டு a வந்து ஆக்ட் ஆகும். ஓகே. ஸோ இதை நம்ம எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம். இது கம்யூட்டேஷன் அண்ட் நான் கம்யூட்டேஷனாக 2 ஆப்ரேட்டர் இருக்குது, a அண்ட் பின்னு இருக்குது. அதனோட ப்ராடக்ட் ab = bn வந்துச்சுன்னா அந்த 2 ஆப்ரேட்டரும் கம்யூட்டேட், அதாவது ab - bi = 0. இப்போ கம்யூட்டேஷனுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போடுவோம். ஓகே. இப்போ இதுனா கம்யூட்டேஷன் அர்த்தம் a கேப் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே a கேப் b கேப் = ab ba. நம்ம நார்மல் ப்ராக்கெட்னால் இது ஒரு கம்யூட்டேஷன் இல்லை, ஜஸ்ட் நார்மல். இது வந்து இப்போ இதை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஆர்பிட்ரியாக ஒரு ஃபங்க்ஷன் வச்சு தான் பண்ணுவோம். ஓகே. எஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் போட்டு இப்போ அதனோட ரெண்டுத்தோட ரிசல்ட் வந்து ≠ 0னா அது வந்து நான் கம்யூட்டேட்டிவ் ஆப்ரேட்டர். இப்போ அதை நம்ம x, p இதில் எல்லாத்துக்குமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம். அகெயின் என்ன லோட் ஆகலை. x, p yக்கு பண்ணோம். அடுத்து x, p xக்கு பண்ணோம். கொஞ்சம் நேரம் ஆகும். ஓகே, லோட் ஆகிறதுக்கு. கம்யூட்டேட்டிவ், நான் கம்யூட்டேட்டிவ். அடுத்து வந்து ஐகன் ஆப்ரேட்டர் பார்த்தோம். ஐகன் ஆப்ரேட்டர்னால் ஒரு ஆப்ரேட்டர் வந்து அது மேலே ஆக்ட் ஆகி அதே ஃபங்க்ஷனை திருப்பி கொடுத்துச்சுன்னா அந்த ஆப்ரேட்டர் பேர் வந்து ஐகன் ஆப்ரேட்டர் சொல்லிட்டு சொன்னோம். ஸோ அதே மாதிரி இந்த கம்யூட்டேட்டிவில் வந்து x, px, அதே மாதிரி y, py, z, pz, இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஆன்சர் தான் +i(h)cross. இதே நீங்கள் ரிவர்ஸில் பண்ணி போட்டிங்கன்னா px, x and py, y and pz, zனா வந்து ஆன்சர் வந்து -i(h)cross. இந்த சேம் கோஆர்டினேட் சேம் பொசிஷன் அதனோட கரஸ்பாண்டிங் லீனியர் மொமெண்டம் அதை பண்ணுறப்ப அதே மாதிரி y and py, z and pz இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்னது நான் கம்யூட்டேட்டிவாக இருக்கும். இதில் ஏதாச்சும் ஒன்று ஒரு பொசிஷன் வேறு லீனியர் மொமெண்டம் எடுத்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் x, py = x, pz = y, px இது 0. இப்போ y, pz, z, px and z, py, அதாவது அந்த கோஆர்டினேட்ஸ் அண்டு டிஃப்ரெண்ட் லீனியர் மொமெண்டம் அது எடுக்கிறப்ப உங்களுக்கு நான்-0. சேம் கோஆர்டினேட் சேம் லீனியர் மொமெண்டம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அது நான்-0வாக இருக்கும். ஓகே. அதை நீங்கள் ஆப்போசிட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இதில் என்ன வருதோ ஜஸ்ட் ஆப்போசிட்டில் பண்ணுறப்போ சைன் மட்டும் மாறி இருக்கும். இப்போ லீனியர் ஆப்ரேட்டர்ஸ்னால் 2 கண்டிஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ரேட்டர் 2 ஃபங்க்ஷன் அடிஷன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ தனித்தனியாக ஆப்ரேட் ஆகி வர வேல்யூக்கும் 2 ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ரேட் ஆகுறதுக்கும் சேமாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு ஆப்ரேட்டர் ஒரு கான்ஸ்டன்ட் அண்ட் ஒரு ஃபங்க்ஷன் மேலே இருந்துச்சுன்னா கான்ஸ்டன்ட் மேலே ஆப்ரேட் பண்ணாமல் அந்த ஃபங்க்ஷன் மேலே தான் ஆப்ரேட் பண்ணுவோம். ஓகே. கான்ஸ்டன்ட் வந்து ரியலாக இருக்கலாம், இல்லை காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம். ஸோ இதை வந்து px and dy/dx வச்சு நம்ம வந்து வெரிஃபை பண்ணோம். ஸோ p of x வந்து ஒரு லீனியர் ஆப்ரேட்டர். இப்போ நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸில் மேக்ஸிமம் நம்ம இந்த லீனியர் ஆப்ரேட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸ்கொயர் ரூட்லாம் வராது. அப்போ வந்து வெரிஃபை ஸ்கொயர் ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் லீனியர். வேறு எதெல்லாம் நான் லீனியர்னா எக்ஸ்பொனென்ஷியல் ஆப்ரேட்டர் வந்து ஒரு நான் லீனியர், லாகிருதம் எடுக்கிறது ஒரு நான் லீனியர். ஓகே. அடுத்து ஐகன் ஆப்ரேட்டர்னால் ஒரு ஆப்ரேட்டர்
ஒரு ஃபங்க்ஷன் மேலே ஆக்ட் ஆகி அதே ஃபங்க்ஷனை உங்களுக்கு திருப்பி கொடுத்துச்சுன்னா அது ஐகன் ஆப்ரேட்டர். அப்படி கொடுக்கலன்னா அது பேர் வந்து ஆர்பிட்ரரி ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ அது நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்த்தோம். அடுத்து ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர்னா என்ன? எனர்ஜி ஆப்ரேட்டர். அது வந்து ஒரு டோட்டல் எனர்ஜி ஆப்ரேட்டர். டோட்டல் எனர்ஜி வந்து என்ன? கைனெட்டிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி. கைனெட்டிக் எனர்ஜி ஆப்ரேட்டரோட சிம்பிள் டி கேப், பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆப்ரேட்டர் வந்து வி கேப். கைனெட்டிக் எனர்ஜி ஜென்ரலாக என்ன சொல்லுவோம்? ஆஃப் எம்வி ஸ்கொயர். அதை வேறு மாதிரி சொல்லனாக்கா பி ஸ்கொயர் பை 2m. இப்போ எனக்கு பி ஸ்கொயர் வேணுன்றதுக்காக தான் வெக்டர் அல்ஜிப்ரா போகணும். பி வெக்டர் அப்படின்னாக்கா அது டோட்டல் மூமெண்டம் வெக்டர் ஈக்குவல் டு எக்ஸ் பொசிஷனில் இருக்க ஒரு வெக்டர் ப்ளஸ் ஒய் பொசிஷனில் இருக்க வெக்டர் ப்ளஸ் இசட் பொசிஷன், இதை சேர்ந்து எழுதணும். இப்போ எனக்கு பி ஸ்கொயர் வேணும்னா ஸ்கேலார் ப்ராடக்ட் எடுக்கிறப்ப பி ஸ்கொயர் வரும். பி வெக்டர் டாட் பி வெக்டர் வந்து பி ஸ்கொயர். இப்போ அதை நம்ம பி வெக்டர் வந்து இங்கே நம்ம எழுதியிருக்கோம், அதை இங்கே இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணாக்கா பி ஸ்கொயர் வந்து பி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பி செட் ஸ்கொயர் வரும். நமக்கு பி எக்ஸ்க்கு ஆல்ரெடி தெரியும் மைனஸ் ஐஹெச் கிராஸ் பை டி பை டிஎக்ஸ். இப்போ பி எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் ஐஎஸ் ஸ்கொயர் பண்ணால் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஐஎஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஐ ஸ்கொயர். ப்ளஸ் ஐ ஸ்கொயரோட வேல்யூ வந்து -1. ஹெச் ஸ்கொயர் பண்ணால் ஹெச் கிராஸ் ஸ்கொயர், டி பை டிஎக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். அப்போது எல்லாத்துலேயுமே மைனஸ் ஐஹெச் கிராஸ் வந்து ஸ்கொயர் வந்து காமனாக இருக்கிறதுனால மைனஸ் ஹெச் ஸ்கொயர்னு வரும். அதை காமனாக வெளியில் எடுத்துகிட்டு அந்தந்த காம்போனன்ட் இருக்க டிஎக்ஸ் ஸ்கொயர் டிஒய் ஸ்கொயர் டிசெட் ஸ்கொயர் போடுறோம். இந்த மூணுமும் சேர்ந்தது வந்து லாப்லாசியன் ஆப்ரேட்டர். இப்போ டெல் ஸ்கொயர்னா என்னது? லாப்லாசியன் ஆப்ரேட்டர். லாப்லாசியன் ஆப்ரேட்டர் சொல்லுவோம். வெறும் டெல்லாம் வந்து கிரேடியன்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். வெறும் டி பை டிஎக்ஸ் டி பை டினா அது வந்து கிரேடியன்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து லாப்லாசியன் ஆப்ரேட்டர். ஸோ அப்போது நம்ம பி ஸ்கொயர் பை 2m எப்படி எழுதலாம்? இந்த மாதிரி எழுதலாம். இல்லை ஹெச் ஸ்கொயர் பை 2m இன்ட்டு டெல் ஸ்கொயர். இப்போ டோட்டல் எனர்ஜி ஆப்ரேட்டர்னா கைனெட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி, தட் இஸ் பி ஸ்கொயர் பை 2m ப்ளஸ் வி கேப். ஏன் வி கேப்புக்கு வேல்யூ கொடுக்கலன்னா சிஸ்டம் பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஒன்லி ஃப்ரீ பார்ட்டிக்கல் எடுக்கிறப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி 0னா 0ன்னு போட்டுப்போம். இல்லை ஹார்மோனிக் ஆசிலேட்டர்னா ஆஃப் கே எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எந்த சிஸ்டம் சொல்லுமோ அதுக்கேற்ற மாதிரி பொட்டன்ஷியல் மாறுன்றதுனால ஜஸ்ட் வி கேப்னே ரீட்டைன் பண்ணிப்போம். ஓகே, இப்போ மைனஸ் ஹெச் ஸ்கொயர் பை 2m டெல் ஸ்கொயர் பை வி. இப்போ ஹெச்எஸ்ஐ ஈக்குவல் டு இசைன்னு சொல்கிறப்ப அப்போ அந்த ஈக்குவேஷன் என்னவா மாறும்? இப்போ ஹெச்எஸ்ஐ ஈக்குவல் டு போடுறப்ப வந்து என்ன ஆகும்? மைனஸ் ஹெச் ஸ்கொயர் பை 2m டெல் ஸ்கொயர் சை ப்ளஸ் வி சை இன்ட்டு ஈக்குவல் டு இசைன்னு நம்ம எழுதுவோம். இது ஷ்ராடிங்கரோட டைம் இண்டிபெண்ட் ஈக்குவேஷன். இதையும் நம்ம பின்னாடி டீல் பண்ணுவோம். ஓகே, அடுத்து குவாண்டம் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் அப்சர்வபிள்ஸ்னால் நம்ம ஜெனரலாக கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் இந்த என்ன ஒரு மோஷன் பார்க்குறப்ப என்ன வரும்? பொசிஷனும் எழுதுவோம், அப்புறம் மொமெண்டம் எழுதுவோம். ஓகே, அதுக்கப்புறம் எனர்ஜி எழுதுவோம், டைம் எழுதுவோம், ஆங்குலர் மொமெண்டம் எழுதுவோம், ஸ்பின் எழுதுவோம். ஸோ இந்த எல்லா அப்சர்வபிள்ஸ்க்கும் ஒரு ஆப்ரேட்டர் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்னா அப்போ எக்ஸ் கேப். இப்போ பீனா டோட்டல் எனர்ஜி ஆப்ரேட்டர். அப்போ பீனா வந்து அது இண்டிவிஜுவலாக பிஎக்ஸ் பிஒய் ப்ளஸ் பிசெட் எல்லாம். அப்போ இண்டிவிஜுவல் காம்போனண்ட்டுக்கு என்ன ஆப்ரேட்டர்? ஓகே, அப்போ பிஎக்ஸ்னா என்னது? டிஎக்ஸ் பை டிஎக்ஸ் ஐஹெச் கிராஸ் டி பை டிஒய். இப்போ பி ஸ்கொயர் பை 2m தான் கைனெட்டிக் எனர்ஜி ஆப்ரேட்டர். அது வந்து என்னது? மைனஸ் ஹெச் ஸ்கொயர் பை 2m டெல் ஸ்கொயர். ஓகே, இன்னும் ஆங்குலர் மொமெண்டம் ஆப்ரேட்டர் தனியாக நம்ம டீல் பண்ணுவோம். ஹெர்மிஷன் கண்டிஷன் ஹெர்மிஷன் ஆப்ரேட்டர் நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி இட்ஸ் 1 hour. இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சுதா சொல்லுங்கள். அப்படி புரியலைனாக்கா யூ ஜஸ்ட் ஆஸ்க் மீ. ஸோ எந்த கண்டென்ட் புரியலையோ அது திருப்பி கேளுங்க. ஐ ஆம் ரெடி டு டீச். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் பார்ட். இல்லை டவுட் இருக்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஐ வில் கிளியர் யுவர் டவுட். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்.